உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சார் வணக்கம். வணக்கம் மார்சல். அன்பு தம்பி மார்சல் அவர்களுக்கும் தமிழ் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க தம்பி. எடப்பாடி பழனிசாமி தான் நிரந்தர தலைமை. எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அவர்தான் 3ஆம் கட்ட வாரிசு. வேறு மாற்று தலைமைக்கோ வேற கூட்டு தலைமைக்கோ இடமே இல்லை, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. வென்றாலும் தோற்றாலும் கட்சிக்கு அவர் தான் தலைவர் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு செங்கோட்டையனை வச்சு ஒரு பக்கம் சர்ச்சையை கிளப்புறாங்க, ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணியை பற்றி ஒரு பக்கம் சர்ச்சையை கிளப்புறாங்க. உண்மையாவே கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்கா இல்ல இதெல்லாம் வதந்திகளா? இல்ல, ஒரு விஷயம் நீங்க தம்பி மார்சல், நீங்க ஒரு விவரமான ஒரு ஊடகவியல் நான் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதிமுகவை பொறுத்தளவுக்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களும் அன்னாள் நிர்வாகிகளும் சேர்ந்தெடுத்த ஒரு தலைமைதான் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் முன்னாள் நிர்வாகிகளும் அது அன்னாள் நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சரும் சேர்ந்தெடுத்த தலைமைதான் எடப்பாடி பழனிசாமி. தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவின் கடக்கோடி தொண்டன் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இதுவே மிகப்பெரிய விஷயம். இதை தொடர்ச்சியா உங்ககிட்ட நிறைய நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், நிறைய ஊடகங்கள் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஒரு இயக்கத்தை பொறுத்தளவுக்கு கடக்கோடி தொண்டனுடைய முடிவு என்ன, அவனுடைய எண்ணோட்டங்கள் என்ன, இதை கலந்தாய்வு பண்ணி அவருடைய எண்ணோட்டத்தை நம்ம கண்டறிஞ்சு ஒரு தலைமையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதுதான். அப்ப தொண்டன் என்ன சொல்றார், அதுக்கடுத்தபடிய ஒன்றிய செயலாளர் என்ன சொல்றாரு, அதுக்கடுத்தபடிய மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் கலந்தாய்வு பண்ணாம அவசரமாக பணம் இருக்கு நம்மகிட்ட, பணம் இருந்த எதுவும் சாதிக்கலான்னு ஒரு அவசரமாக ஒரு பதவி வெறியில எடப்பாடி பழனிசாமி அத்துறை முன்னாள் அமைச்சர்களையும் அவர்களால் நியமிக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை சேர்த்து வச்சு ஒரு பதவியை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு நீதிமன்றம் உறுதுணையா இருந்திருக்கு, அதே போல தேர்தல் ஆணையம் உறுதுணையா இருந்திருக்கு. அதுல எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதான் கள நிலவரம் தெரியாது. அது நான் தவறா பதிவிடுறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீதிமன்றத்துக்கோ தேர்தல் ஆணையத்துக்கோ கள நிலவரம் என்ன, தொண்டர்கள மனநிலைன்னு தெரியாது. அவங்க கொடுத்துட்டாங்க. சரி, கொடுத்து பார்த்தும் கூட அந்த கொடுத்த மறுநிமிஷம் இடைத்தேர்தல், நல்லா புரிஞ்சுங்க, இவருக்கு சின்னத்தை கொடுத்து இவர் தான் பொதுச்செயலாளர் சொன்ன மறுகணம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல் கொங்கு மண்டலம், அந்த கொங்கு மண்டலத்தை தன்னை நிரூபிக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி எங்க நிரூபிக்க போறாரு? இதுதான் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் கூடிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவருடைய ஒரே ஒரு தொகுதி கொங்கு மண்டலத்துல ஈரோடு கிழக்குல, அதுல நிரூபிக்க 67,000 சிலரை வித்தியாசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. அதுலயும் ஒரு காங்கிரஸ், திமுக கூட கிடையாது. அப்படின்ற போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு அந்த மேல்மட்ட நிர்வாகிகளா மனசுக்குள்ள ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு யாரும் போட்டி போட முன் வரல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுல போட்ட 40 தொகுதி அவருடைய வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து நான் சொல்ல வரேன், அவருடைய கூட்டணி கட்சி வேற யாரோ இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் சேர்த்து அந்த வேட்பாளர் பட்டியல் எடுத்து பாருங்க. எல்லாமே ஒரு ஒன்றிய செயலாளர் கூட ஒரு மாவட்டத்தை அறிமுகம், அப்படி அறிமுகமே இல்லாத ஒரு நபருக்கு தான் அவங்க சீட்டு கொடுத்தாங்க. என்னன்னா இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த மக்களை அறிந்த தொண்டர்களை அறிந்த யாரும் முன் வரல. காரணம் என்ன? தலைமை சரியில்லாத காரணத்தினால் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க, தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. அந்த பயம் முன்னாள் அமைச்சர்களுக்கும் தெரிஞ்சுக்கிடுச்சு, அதே போல மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரிஞ்சுக்கிடுச்சு, மூத்த அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிடுச்சு. இதனாலதான் புது ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த புது ஆளுக எப்படி ஜெயிப்பா? சின்ன மட்டும் இருந்தா ஓட்டு போறதுக்கு என்ன 1969 இல்ல எம்ஜிஆர் காலகட்டமா? என்ன சின்னம் இருந்தா போதும், ஏன்னா ஆர்கே நகர்ல இதே சின்னத்தை புறக்கணிக்கலையா மக்கள்? அப்ப எடப்பாடி பழனிசாமியோட போக்கு சரியில்லாத காரணத்தினால் அவர் கூட இருக்கக்கூடிய தலைவர்கள், அதான் சொல்றேன், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த தலைவர் அத்தனை பேரும் தேர்ந்தெடுத்த எடப்பாடி பழனிசாமி என்ற இந்த தலைவர் சரியில்லை என்பதை அவர்களை தீர்மானித்து விட்டு இப்ப பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 4ஆம் தேதி நான் என்ன சொல்ல வரேன், இந்த தேர்தல் ரிசல்ட், நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதிமுகவுல. கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி
அவர்களை தேர்ந்தெடுத்தார்களே அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய தலைமையை ராஜினாமா பண்ணிட்டு அம்மாவுக்கு அடுத்தபடியா சின்னம்மா அவர்களைத்தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்களும் சொன்னோம், பொதுமக்களும் சொன்னாங்க. அந்த தலைமையை ஏற்று போனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அடையாளப்படலாம், அதிகாரத்துக்கு வரலாம். இல்லைன்னா இப்ப ஒரு விஷயம் மார்சல், இப்ப ஒரு கிளைக்கழக சாதாரண எங்க ஊர்ல ஒரு கிளைக்கழக செயலாளர் என்ன நினைப்பான், இப்ப எடப்பாடி டீம்ல இருக்க கிளைக்கழக செயலாளர் போட்டிருக்காங்க, ஒரு எடப்பாடி டீம் ஒரு கிளைக்கழக செயலாளர் இருக்கான், ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறான், 2 பேர் சுத்துறான், அவ்வளவுதான், ஓட்டு போட ஆள் இல்ல. அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, இப்படி இருந்தா என்ன புண்ணியம், நம்ம கட்சிக்கு ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வந்தா தானே நம்ம கூட போய் ஒரு நல்லது கெட்டது போக முடியும், ஒரு இடத்துல மரியாதை இருக்குன்னு நினைக்கிறான். அதே மாதிரிதான் ஒன்றிய செயலாளர், அதே மாதிரிதான் மாவட்ட செயலாளர், அதே மாதிரிதான் மாநில நிர்வாகிகள், அதே மாதிரிதான் எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அதிகாரத்துல இருக்கணும் கட்சின்னு நினைக்கிறான். இப்ப இந்த 62 சிலரை வச்சிருக்கிறாரு, எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்காரு, அந்த எம்எல்ஏக்கு என்ன பலன், அதே போல முன்னாள் அமைச்சர்களுக்கு என்ன பலன்? இதே மாதிரி அடுத்து கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்டல, அடுத்து நான் பாத்துக்கிறோம்ட்டு அடுத்து இதை காட்டி மோசமான போகக்கூடிய நிலைமைதான் இருக்கிறது. அதனாலதான் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அனுபவம் வாய்ந்த அமைச்சர்கள், எம்ஜிஆர் காலகட்டத்திலே கொங்கு மண்டல தளபதியாக திகழ்ந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்து உரைக்கிறார், ரகசியமா கூட பேசிக்கிறாங்க. ஏன்னா கால சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கு, அதனால அவர் அந்த விஷயத்தை பேசுற போது அவர் அவங்க மரியாதை கொடுக்கல, அவரை ஒதுக்குறாங்க. அப்ப அவரை பொறுத்த அளவுக்கு, என்னுடைய அனுபவத்துல அவரை பொறுத்த அளவுக்கு ஒரு காலகட்டத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் அமைச்சரவையில முக்கிய அமைச்சராக இருந்தவர், அதுக்கடுத்தவர் கொங்கு மண்டல தளபதியாக இருந்தவர். அந்த காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமி யாரா இருந்தாரு, சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் இருந்தாரு, சிலுவம்பாளையம் கிளைக்கழக செயலாளர் இருந்தாரு. அந்த கிளைக்கழக செயலாளரை ஒரு விஷயத்துல காப்பாத்துறாரு. யார் காப்பாத்துறது? செங்கோட்டையன் காப்பாத்துறாரு. அன்னைக்கு அவர் செங்கோட்டையை காப்பாத்தாம இருந்தா இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச்செயலாளர் நான் தான் சொல்ல முடியுமா? அப்ப நான் கடந்து வந்த பாதை எவன் மறக்கிறானோ வாழ்க்கையில் அவன் முன்னேற முடியாது. அடுத்து அவன் எல்லாமே அவனுக்கு தடைக்கலாகத்தான் மாறும். அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி, சரி நீங்க ஏதோ ஒரு அதிகார ஆசையில பணத்தை செலவு பண்ணீங்க வச்சீங்க, ஆனா எடுபடல என்ன செய்யணும்? எப்பயும் போல இது ஒரு குடும்பமா நினைச்சு அனைவருடைய ஆலோசனை கேட்டு ஒரு முக்கிய முடிவு எடுத்துடணும். ஏன்னா எடுத்தாத்தான் அடுத்த அதிமுக என்ற ஒரு இயக்கம் இங்க இருக்கும் தமிழகத்துல. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பொதுப்படையான மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், மாறி மாறி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், இந்த பிஜேபியை கொண்டு வந்துடக்கூடாது, அப்ப அதிமுக ஒற்றுமையா இருக்கும். அதைத்தான் பொதுவான மக்கள் எல்லாம், நிறைய மக்கள், அதே போல ஒரு அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அதை படிச்ச அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க, பிஜேபி என்ற இந்த இயக்கம் தமிழ்நாட்டுல வராம இருக்கணும், அதிமுக ஒற்றுமையா இருக்கும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சரிப்பட மாட்டாரு, அதுக்கு அம்மா உங்க சின்னம்மா சரிப்படுவாங்கப்பா, அவங்க ஒரு கட்டுக்கோப்பை வைப்பாங்க, அவங்களுக்கு அந்த நிர்வாகத்திறன் இருக்குன்னு கட்சிக்கு அப்பாற்பட்டு நிறைய முக்கிய நபர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. இதே மாதிரி அனைத்து அமைச்சர்களுக்கும் தெரியும், இந்த விஷயம் தெரியும். அதனாலதான் இப்ப பணிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 4ஆம் தேதி அதுக்கு ஒரு முடிவு வரும். அந்த முடிவு தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கோ அந்த முடிவு வரும். இல்ல, இந்த ஒரு உட்கட்சியில இப்படி ஒரு அதிருப்தி இருக்குன்றத இன்னைக்கு நேற்று சொல்லல, சில ஆண்டுகளாகவே உங்களை போன்றவர்கள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ்பி வேலுமணி வச்செல்லாம் நீண்ட நாளா சத்தியம். இது வரைக்கும் யாருமே மூச்சு விடலைங்களே சார், வெறும் வதந்தியாவே தான் இருக்கு. ஒரு ப்ரூஃப் இவங்க அதிருப்தியில இருக்காங்கன்றது யாருமே மூச்சு விடல. இல்ல, ஒரு விஷயம் அல்லாம குறையாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம், ஒரு இடத்துல புகை வருதுன்னா அங்க தீ இருக்குன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனை இருக்க போயிட்டா ஒரு எழுத்து ஊடகத்தில் இந்த விஷயங்கள் வருது. அதை கூட மறுப்பு எப்படி தெரிவிக்கிறார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்? எங்களுக்குள்ள அப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் இல்ல, எங்களுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொன்னாரா அந்த இடத்துல? நீங்க அவருடைய மறுப்பு பேட்டியில பார்க்கணும். நீங்க அவரு இந்த பிரச்சனை வரும்போது எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க, அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்பயும் கூட எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், எங்களுக்கு எந்த ஒரு பிளவும் கிடையாது அப்படின்னு சொல்லல. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, வதந்திகளுக்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறேன். ஆனா பிரச்சனை இருக்கு, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. எஸ்பி வேலுமணிக்கு பிரச்சனை இருக்கு, தங்கமணிக்கு இருக்கு, வீரமணிக்கு இருக்கு, அத்தனை மணிகளுக்கும் பிரச்சனை இருக்கு, அனைவருக்குமே பிரச்சனை. என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் நான். ஏன்னா நீங்க முன்னாள் அமைச்சர்களாவே இருக்கணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துக்கலாம். மறுபடியும் அமைச்சராகணும்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை மாற்ற வேண்டும். இதைத்தான் மக்கள் விரும்புறாங்க, தொண்டர்கள் விரும்புறாங்க. அது அவங்களுக்கு தெரியுது. அது கூடிய விரைவில், அதுதான் ஒரு பாயிண்ட் வரணும் இல்ல. இப்ப
மார்சல்ல நான் குத்தம் சொல்லணும், மார்சல் மேல ஏதாவது குத்தத்தை நான் கண்டுபிடிக்கணும். அப்ப தொடர்ச்சியா 10 தோல்வி பழனிசாமி ஆயிட்டாரு. இப்ப 11வது தோல்வியா வரப்போற நாடாளுமன்ற தேர்தல். அந்த 11வது தோல்வியை வச்சுதான் கட்சி ஒற்றுமைப்பட போகிறது. இந்த 11வது தோல்வி வரப்போதுல அந்த தோல்வி வச்சுதான் கட்சி ஒற்றுமைப்பட போகிறது. கண்டிப்பா அப்ப எல்லாருமே குரல் கொடுப்பாங்க, எல்லா அமைச்சர்களும் எழுந்து நின்று பேசுவாங்க. அதான் நம்ம அதை பத்தி மார்சல் நம்ம பேசதான் போறோம். கண்டிப்பா வருகின்ற 4ஆம் தேதி கண்டிப்பா ஒரு அதிமுகவினுடைய ஒரு ஒற்றுமையான ஒரு முகம் ஏற்படும். கண்டிப்பா அது அம்மாவுக்கு அடுத்தபடியே சின்னம்மாவினுடைய தலைமையை ஏற்று முன்னாள் அமைச்சர்களும் அதே போல இந்நாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து கட்சியை ஒற்றுமையாக இருந்து செயல்படுத்துவதற்கு உண்டான திட்டத்தை வகுப்பார்கள். எடப்பாடி பழனிசாமியும் அதில் அடங்குவார். கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் பிரித்து விட போவதில்லை. ஏதோ அவர் தவறான வழிகாட்டுதல் தான் போயிட்டார் ஒழிய அவரும் ஒரு அதிமுகவில் உழைத்தவர் தான். அதான் சொன்னாரு, கிளைக்கழக செயலாளர் வந்து நான் மேலேறி வந்தேன்னு சொன்னார்ல, அதே மாதிரி அவரையும் நாங்க மதிக்கிறோம். ஆனா நமக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக பொதுமக்களும் அதே போல அதிமுக தொண்டர்களும் நம்மளை மதிக்கிறன்றதை ஒத்துக்கிட்டு அவரும் வந்து என்னுடைய தலைமை சரியில் ஒதுங்கிட்டு யாருடைய தலைமை மக்கள் விரும்புகிறார்களோ அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டு போனால் அவரும் அடுத்த அமைச்சர் தான். அடுத்தடுத்து வாய்ப்புகள் எல்லாருக்கும் உண்டு. இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன்னா முன்னாள் அமைச்சர் எவனும் அமைச்சராக முடியாது. இப்போ எடப்பாடி கம்பெனியில் எவனும் நீ அமைச்சராக முடியாது, நீ அடுத்து எவனும் எம்எல்ஏ ஆக முடியாது. இதுதான் நடக்க போகுது. அந்த விஷயம் அனைவருக்கும் தெரியும் அரசு. அதனாலதான் இப்ப ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. 4ஆம் தேதி பாருங்க, இந்த பெரிய விஷயங்கள்லாம் வரும். இல்ல நீங்க சொல்றீங்க சசிகலா அவர்களுடைய தலைமையில ஒண்ணு சேருவாங்கன்றீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி இரட்டலையை வச்சுக்கிட்டு அவருடைய செல்வாக்கு நிரூபிச்சிட்டாரு. ஓபிஎஸ் அவர்களும் மாநாடு போட்டு தனிச்சு நின்று அவருடைய செல்வாக்கு நிரூபிக்கிறாரு. டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிச்சு அவருடைய செல்வாக்கு நிரூபி. இவங்களுக்கு பின்னாடிலாம் ஒரு கூட்டம் இருக்குன்றது தெரியுது. சசிகலா அவர்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியலையே. அத்தனை பேரும் சின்னம்மாவுடைய இல்ல ஒரு விஷயம், இதுக்கு ஒரே பதில், என்னுடைய பதில் ஏங்க, நான் ஒரே விஷயம், எடப்பாடி பழனிசாமி இரட்டலை வந்துருச்சு, அதை வச்சு சாதிச்சிரு. என்ன சாதிச்சிட்டாரு? மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்க ஒற்றுமையா இருங்க, மறுபடியும் அம்மாவின் ஆட்சி வரணும்னு மக்கள் நினைச்சாங்க. அதை நீங்க விரும்பல, அதனால எதிர்கட்சியா போனீங்க. அதுக்கு அடுத்தபடியா சின்னம்மாவை ஒருங்கிணைப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க, ஒருங்கிணைக்கல. நகர்ப்புற கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் தோத்தீங்க, இடைத்தேர்தலில் தோத்தீங்க, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோத்தீங்க. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைய போறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி வச்சிருக்கிறாரு, சின்னம் வச்சிருக்கிறாரு, அவர் சாதிச்சுட்டு வர என்ன சாதிச்சுட்டாரு நீங்க தான் எடுத்து வைக்கணும். தொடர்ச்சியா அவர் தோல்வியதான் பெரிய சாதனையா கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதே போல ஆனால் ஓபிஎஸ் அவர்களும் வெளியில இருந்து ஒரு அணியா நின்று அவர் தேர்தல் சந்திச்சிருக்கிறார். ஏன்னா தன்னை நிரூபிக்கணும்ன்ற ஒரு நிலைமையில அவர் நிக்கிறார். அதே போல டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சின்னமா வெளிவரதுக்கு முன்னாடி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கட்சி பதிவு செய்யப்பட்டது, சின்னம் ஒதுக்கப்பட்டது, ஒரு முறை வெற்றி பெற்றிருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறார். அது வேற. சின்னம்மாவுக்கு எதுக்கு அணி? கட்சியே அவங்கதான பொதுச் செயலாளர். பிளவுபட்டு கிடக்க ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப சாதாரணமா ஒரு குடும்பத்துல பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைனா, எனக்கு நீ தாயே கிடையாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ என்னை பெறலன்னு பெத்த மகனை சொல்லிட்டு போற காலம் உண்டு. அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து அம்மா மன்னிச்சுக்கமான்னு விழுகிற காலம் இருக்கு இல்லையா? பெத்ததாய அந்த கோபத்துல சொல்லிட்டாரு. அது மாதிரிதான் நடக்க போகுது மார்சல். அவங்க வந்து இதுவரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ அல்லது தொடர்ச்சியாக வந்து சின்னமா விமர்சனம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களையோ அல்லது கே பி முனிசாமி அவர்களையோ இதுவரைக்கும் ஒரு வார்த்தை அவர்களை தவறாக அவங்க ஒரு விஷயங்களை பதிவு செஞ்சிருப்பாங்களா? கிடையாது. நான் பேசியிருப்பேன், நான் ஒரு தொண்டனாக இவர்களை எல்லாரையும் பழிச்சு பேசியிருப்பேன். ஆனா ஒரு தலைமை வைக்கக்கூடிய அந்த பெண்மணி இதுவரைக்கும் இவர்கள் எல்லாம் வளர்த்து விட்ட அந்த பெண்மணி இதுவரைக்கும் யாராவது பழிச்சு பேசியிருப்பாங்களா? ஆனா நீங்க நினைக்கிறீங்க, ஊடகங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமைதியாக்குறாங்க. அவங்ககிட்ட சோர்ஸ் இல்ல. ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி ஒரு மாநாடு நடத்தும் போது இவர்கள் எல்லாம் வளர்த்து விட்ட அந்த தாய் நினைச்சா மிகப்பெரிய உலக மாநாடே நடத்த முடியும். அப்படி இருக்கக்கூடிய அத்தனை மக்கள் ஒண்ணு சேர்க்க முடியும். அவங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு. வேணாம், குழப்பத்து மேல குழப்பத்தை கொண்டு வரக்கூடாது, குழப்பத்தின் மேல குழப்பத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இவர்கள் போற பாதை தவறான பாதை. அந்த பாதையில போய் அவங்க அடிபட்டு வரட்டும். நம்ம அடைக்கலம் யார் கொடுப்பா? சின்னம்மாவை தவிர்த்து வேற யாரும் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க ஆளே கிடையாது, நாதி கிடையாது. அதனால பொறுமையா இருக்கிறாங்க. கண்டிப்பா அதுக்கு விடை கிடைக்க போகிறது வருகின்ற 4ஆம் தேதி. அதுக்கு பிறகு அனைத்து தொண்டர்களும் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து நின்று யார் என்ன பொறுப்பில் இருந்தார்களோ அந்தந்த பொறுப்பில் அவர்கள் இருப்பார்கள். அம்மா காலகட்டத்தில் யார் என்னென்ன பொறுப்பில் இருந்தாலும் அவங்களும் அந்தந்த பொறுப்பில் இருப்பாங்க. யாரையும் ஒதுக்க போறது கிடையாது. அதான் சொன்ன வரேன், ஒரு இன்டர்வியூல சொன்னேன்,
கே.சி. பழனிசாமி அவர்களும் அதில் அடங்குவார். ஏன்னா அவரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலே அவரு ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்தவர், எம்பியா இருந்தவர். அப்படின்ற போது அவரை கூட உள்ள சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப எப்படி நீங்க கட்சி வளர்க்க முடியும்? என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் அணி அமைச்சு அம்மா அவர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஒரு தேர்தல் வந்துச்சு, எதிர்கட்சியா வந்தாங்க அம்மா அவங்க. அது பிறகு அத்தனை பேர் எதிராக யாராரு இருந்தாங்களோ அத்தனை பேர்த்தையும் அரவணைச்சு மறுபடியும் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலையா அம்மா அவங்க? அப்ப அம்மாவை காலகட்டத்தில் சின்னமா பயணிச்சாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு தெரியும் எதிராக நிக்கிற அத்தனை பேருமே என்னுடைய பிள்ளைகள் தான். நாளைக்கு அவங்களுடைய அந்த தவறான எண்ணங்கள் மாறும், கண்டிப்பா நல்ல வழியில போவாங்கன்ற அந்த பொறுமையில் இருக்கிறாங்க. நல்லதை நினைச்சு அவங்க அமைதியா இருக்கிறாங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும் மார்சல். இதுல பொதுக்கூட்டம் போட்டாத்தான், மாநாடு நடத்தினாத்தான் ஒரு பலத்தை காமிக்கணும். அது வேற ஒரு குடும்பம் மார்சல். இது ஒரு குடும்பம். அதிமுக என்றது ஒரு குடும்பம். நாளைக்கு எங்களுக்குள்ள நடைமுறை எங்களுக்குள்ள அடிச்சுக்கிறோம் அழுக்கடிக்கிறோம் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். இது குடும்பம் நினைக்கிறாங்க. இப்ப சொல்றேன் மார்சல், சின்னம்மாவுடைய தலைமையை ஏற்ற அத்தனை பேரும் சரியா இருந்தா அத்தனை பேரும் என்னுடைய அண்ணன்கள் தான் நான் நினைப்பேன். ஆனா திமுகவை நாங்க நினைக்க முடியாத. அப்ப எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நாங்க பேசி தீர்த்துக்கிட்டாலே எங்க குடும்பம் பழுவா இருந்தாலே போதுமானதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதைத்தான் சின்னம்மா விரும்புறாங்க, அதைத்தான் இப்புள்ள முன்னாள் அமைச்சர்கள் விரும்புறாங்க. அது கூடிய விரைவில் நடக்க போகிறது மார்சல். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடிய நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.